சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 21 மாவட்டங்களை சேர்ந்த வருவாய் அலுவலர்கள் 3000 பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடாக சென்று அந்த வீடு முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது பகுதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மொத்தமாக 13 காலங்களை கொண்ட படிவத்தின் மூலமாக அவர்களுடைய வீடு எண், மண்டல எண், வார்டு மற்றும் பகுதி எண் ஆகிய குறிப்பீடு எடுத்துக்கொண்டு அவர்களுடைய குடும்ப அட்டை, வங்கி கணக்கு உள்ளிட்டவைகளை அதன் விவரங்களையும் அந்த படிவத்தில் எழுதி கொண்டு, மேலும் அவர்களுடைய வீடு பகுதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான ஆய்வுகளையும் அவர்கள் மேற்கொண்டு அதன்படி அவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கான அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பின்னர் அவை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பின்னரே மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பணியில் 3000 வருவாய்த்துறை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை மேற்பார்வையிடுவதற்கு ஒரு சார் ஆட்சியர் மற்றும் 21 மாவட்ட வருவாய் அலுவலர்கள், அதே போன்று ஒரு 21 துணை ஆட்சியர் இவர்களை மேற்பார்வையிடுகிறார்கள். இதன் அடிப்படையில் தற்பொழுது இதற்கான பணி சென்னையில் நடைபெற்று வருகிறது. சென்னை மட்டுமல்லாது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் இதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த நிவாரண உதவிகள் அனைத்துமே வங்கி கணக்கில் அவர்களுக்கு பணமாக செலுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கான மறு கணக்கீடும் நடைபெறும் என்றும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.